Hello friends, welcome to Taj Beauty Recipe. இந்த வீடியோல நாம இப்ப பார்க்க போறது கழுத்துல ஏற்பட்டுள்ள கருமைகளை எப்படி போக்குறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். கழுத்து பகுதிகள்ல கருமை ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து செயின் வேர் பண்றது, அப்புறம் அந்த கழுத்து பகுதிகள்ல அதிகமா வேர்வை படியிறது, அப்புறம் பாத்தீங்கன்னா obesity, sugar problem, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால கழுத்துல கருமை ஏற்படுது. இந்த கருமையை எப்படி போக்குறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்து இன்றைக்கி 3 ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் மிதமான சூடுள்ள ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு காட்டன் டவலை நினச்சி உங்களோட கழுத்து பகுதிகளில் ஒரு 5 to 10 minutes வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இதை நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டேட்ஸை போக்குறதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்க ஃபோர்ஸஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது நம்ம பண்ணுற ஸ்க்ரப்பிங்கும் பேக்ஸ் போடும்போது நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வந்து சுகர் எடுத்துக்கலாம். சுகரை வந்து இதில் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து பவுடராக திரித்து எடுத்துக்கணும். இந்த சுகர் பவுடர் கூட லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். லெமன் பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஒரு ப்ளீச்சிங் தன்மை கொண்டது. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து லெமன் தோல் இருக்குல்ல அதாலேயே டிப் பண்ணிவிட்டு உங்களோட கழுத்தில் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். இதில் நம்ம ஏன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கழுத்து பகுதி வந்து டார்க் ஆகும்போது ரொம்ப ட்ரை ஆயிரும். அந்த ட்ரைனஸை போக்குறதுக்காக தான் நம்ம வந்து கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். 5 to 10 minutes வந்து நீங்கள் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். 10 minutes கழித்து இந்த ஸ்க்ரப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு காட்டன் துணியால் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கழுத்து ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துடலாம். தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெமெடியோட பாதி ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். இப்போ 3வது ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து பேக் போட போகிறோம். இந்த பேக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முழு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதோட தோள்களெல்லாம் நீக்கிட்டு இதை கட் பண்ணியோ இல்லை துருவியோ மிக்சியில் போட்டு அரைச்சி இதை வந்து ஜூஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேக் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கை நம்ம எப்போ வந்து ஜூஸ் எடுக்கிறோமோ அப்போவே பயன்படுத்திடணும், இல்லைனா இதோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு. அரிசி மாவு வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஒயிட்டனிங் கொடுக்கக்கூடியது. இந்த அரிசி மாவை இந்த பேக்குக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. லெமனும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து நேச்சுரலாகவே ப்ளீச்சிங் பண்ணக்கூடியது. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்க டேன்ஸை வந்து போக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹனி, அதாவது தேன் வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணக்கூடியது. இந்த ஹனியை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக்கை உங்களோட கழுத்தில் கருமையுள்ள இடங்களில் முன் கழுத்து பின் கழுத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutesலேருந்து 20 minutes வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இந்த ரெமெடி கழுத்து பகுதிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம உடலில் உள்ள எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய கருமைகளை வந்து போக்கக்கூடியது. இப்போ 20 minutes கழித்து சுத்தமான தண்ணீரால் நம்மளோட கழுத்து பகுதியை வந்து வாஷ் பண்ணிடலாம். இந்த ரெமெடியை கழுத்து பகுதிகளில் அதிகமாக கருமை இருக்கிறவங்க வாரத்துக்கு 1 தடவை பயன்படுத்திட்டு வரலாம். சீக்கிரமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ரொம்ப எஃபெக்டிவான ரெமெடி இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெமெடி உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.